இப்போ படத்தை பாருங்களேன். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். சிபிஐயும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்திருந்தது. அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்து கொண்டே முதல்வராகவும் தொடர்ந்தார். இந்திய வரலாற்றிலேயே ஒருவர் சிறையில் இருந்து கொண்டு முதல்வராக செயல்பட்டது. இப்போ கெஜ்ரிவால் சிறையில இருந்தாரு. ஆஹா, ஐயோ, இப்படி ஒரு அவமானமா? சிறையில் இருக்கும்போது அவர் முதல்வரா இருக்காரு, டெல்லியா ஆள்றாரு, எந்த ஊர்ல நியாயம்? வழக்கு மாதிரி இருக்கும்போது எப்படி ஆளலாம் அப்படின்லாம் பயங்கரமா பிஜேபியில அமித்ஷா பேசினாரு. எல்லாரும் பேசுறாங்க, அந்த கட்சிக்காரங்க எல்லாம் அப்படியே எல்லா யோகியர்களும் பேசுறாங்க. இப்ப விடுதலை பண்ணிடுச்சு நீதித்துறை, என்னாச்சு? இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இவ்வளவு நாள் அவர் உள்ள இருந்திருக்க, அவர் இளமையை அழிச்சிருக்கீங்களா, அவருடைய உயிரை அழிச்சிருக்கீங்களா? இது என்ன நியாயம்? இத்தனை நாள் அவர் இழந்திருக்காரு. அந்த நாளை இழுத்து கொடுக்க முடியுமா? உங்களால திரும்ப கொடுக்க முடியுமா அவருக்கு? அவர் இல்ல துணை முதல்வர் கிட்டத்தட்ட 1.25 ஆண்டு சிறையில இருந்திருக்காரு. இப்ப அவருக்கானது கொடுக்க முடியுமா? வெறும் பொய் பேசிய பொய் மட்டுமே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அரசியல் கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இந்தியாவுடைய கட்டமைப்பை உடைக்கிறீங்க, சிதைக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் உருவாக்கி எல்லாத்தையும் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க மன்னராட்சி நடத்தலாம்னு நினைக்கிறீங்களா? அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு வாங்கி கொடுத்த உரிமை ஓட்டு உரிமை, அந்த ஓட்டு உரிமையை பறிக்கலான்னு நினைக்கிறீங்களா? வாக்குரிமை இருக்கிறதுனாலதான் எங்க பெண்கள்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. நீங்க எல்லாம் அம்மா ஆத்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சலுகை கொடுக்குறீங்கல்ல, இந்த சலுகைகள் எல்லாம் எங்க இருந்து நீங்க கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? உங்க ஆட்சி யாரு ஆள விடுறாங்க? எங்களுடைய தாய்மார்கள், எங்க அக்கா தங்கச்சிங்க தான் உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நீங்க என்னன்னா இவ்வளவு மோசமா பெண்களை அடிமைப்படுத்தணும்னு மீண்டும் சனாதனத்தை இதை கொண்டு வரணும்னு முயற்சி செய்றீங்க. அன்னைக்கு நயனார் நாகேந்திரன் பேசுறாரு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் சனாதானத்தை ஒழிக்க பார்க்குறாங்கன்னா, சனாதானத்தை ஒழிக்க பார்க்குறாங்கன்னா எப்படி? சனாதானம்னா என்ன? முதல்ல நயனார் நாகேந்திரன் அவர்களே, நீங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? சனாதானம்னா என்னன்னு சொல்ல முடியுமா உங்கள? ஆளுக்கு ஒரு நீதி, ஜாதிக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதினு வச்சிருந்தீங்களே, பெண்ணை வீட்டை விட்டே வெளியே வரலையே. அதுதான் சனாதானம். சனாதானம்னா என்ன? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கெல்லாம் பதவி மோகத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் சரியான பாதை இருந்ததுன்னா, சரியான அரசியல் இருந்ததுன்னா முதல்ல சனாதானத்துக்கு தூக்கியே பிடிக்க மாட்டீங்க. ஆரியர்கள் இங்க வரும்பொழுது எப்படி இருந்தாங்க? இங்க பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு பெண்களை இது பண்ணாங்க. தமிழர்களுடைய தெய்வம் பெண்ணு. மழை மாறின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரு பெண்ணை வடிவமைச்சான். மாரியாத்தா அப்படின்னு சொன்னான் பெண்ணை. அந்த மழையை பெண்ணா வந்தான். அவ இருக்கிறதுனாலதான் இங்க பூமி செழிக்குது, பூமி பிறக்குது. அதை தான் சொன்னா மாரியாத்தான்னு. கருமேகத்துல வந்ததுனால கருமாரியம்மான்னா. முத்தா பெஞ்சதுனால நீங்களே சொல்லுவீங்க பதில இருக்கு. இப்படி பெண்களை தெய்வமா வழங்குற ஒரு கட்டமைப்பு, ஒரு சமூகத்தை பெண்களை ஒடுக்குறதுக்காக நீங்க வரீங்களா? என்ன நியாயம்? நீங்களே விரட்டப்பட வேண்டியது. இந்த நாட்டில இருந்தே விரட்டப்பட வேண்டியது.